ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்றைய நாளும் நீங்க கர்த்தரிடத்துல எவைகளை கேட்டிருக்கீங்க? அப்போ நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விண்ணப்பங்களை வைத்திருப்போம். கர்த்தர் அதை சிலது செய்திருப்பார், இனிமேல் செய்ய போகிறார். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நாம சோஸ்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் முதல்ல இந்த நாளுக்காக நீங்க கடன் நாள்ல நல்ல நித்திரை தந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு சோத்திரம். இந்த நாள்ல இந்த புதிய நாளை காண செஞ்சிருக்கீங்க, அக்கா உங்களுக்கு சோத்திரம். இந்த புதிய நாள் பரிசு எங்களுக்கு தந்திருக்கீங்க, அக்கா உங்களுக்கு சோத்திரம். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. அததான் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனும் அங்க எதிர்பார்க்கிறார். என்னுடைய மகள் என்னிடத்துல வந்து சோஸ்திரம் செலுத்துகிறா, என்னுடைய சமூகத்துல வந்து நன்றி பலிகளை, உற்சாக பலிகளை ஏறெடுக்கிறா. எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. என் மகளுக்கு நான் ஏதாவது செய்யணும், என் மகனுக்கு ஏதாவது செய்யணும், என்னுடைய மகளுடைய விருப்பங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே நமக்கு செய்வதற்கு அது மிகுந்த வழிவகை செய்கிறதா இருக்கும். எனவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்துறோம். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நம்ம கூட யார் வந்தாலும் சரி அதுக்கு சோத்திரம், நம்ம கூட யார் வரலனாலும் சரி அதுக்கு சோத்திரம், நம்ம கூட பயணிக்கிறவங்கனாலும் சரி அதுக்கு சோத்திரம், சோஸ்திரம் செலுத்த தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நன்மையை நமக்கு சுதந்திரிக்க வழிவகை செய்வார். எனவே நாம் நம்பிக்கையுடையவர்களாய் உற்சாகமுடையவர்களாய் இந்த நாளை துவக்கும். எல்லாவற்றிலையும் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராய். God bless you all.